நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறைனா நீங்கள் வேலைக்கு தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம், சம்பளத்துக்கு தானே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ முடிச்சுட்டு. ஆமாம். இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு எப்படி வந்தீங்க? ஆடு வீட்டு சூழ்நிலைனால வந்தது. ஓகே. இப்போ ஆடு மேய்க்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இதில் கிடைக்குதுங்க? இதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வருஷத்துக்கு 10 லட்சம் அந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு இல்லை, ஓனருக்குங்க. ஓனர் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ சம்பளங்க? நம்மளுக்கு 1.5 லட்சம் கிடைக்கணும். மாதம் எப்படி வேணால் வாங்கிக்கலாங்க. 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு 1.5 லட்சம் வரணும். மொத்தம் 1000 ஆடு இருக்கு. என்னைக்காவது நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து ஆடு மேய்க்கிற இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோமேனு ஒரு எண்ணம் ஏதாவது ஏற்பட்டிருக்கீங்க? இருக்குங்க, ஏற்பட்டுருக்கு. இப்போ இருக்குங்க, நிறைய டைம் இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு வேலை. நீங்கள் 500 ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா வருஷத்துக்கு அந்த மாதிரி. இல்லை அடிகளெல்லாம் விழுங்க, அது எல்லாத்தையுமே தாங்கி தான் ஆகணும். எப்படி விடாத காட்டிலெல்லாம் நம்ம விட்டோம்னா அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க, கண்டபடியாக திட்டுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். உங்களை பார்த்து நிறைய படித்த இளைஞர்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இதை கேட்டேன். விவசாய நிலங்களில் வந்து மேய்ச்சல் முறையில் இடம்பெயரும் தொழிலான ஆடுகள் மேய்க்கும் இந்த தொழிலில் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த ஆட்டினுடைய புழுக்க இருக்குது பாருங்கள், அதை வந்து எருவாக பயன்படுத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல பட்டியாக போட்டுக்குவாங்க. அந்த ரெடிமேட் பட்டி, இந்த வலையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பராக ஒரு பட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த பட்டியில் தான் இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க. இந்த ரெடிமேட் பட்டி பார்த்தீங்களா, இதுதான் இது ரெடிமேட் பட்டி. இதில் விட்டோன்னே அந்த ஆடுகளுடைய அந்த புழுக்கைகள் இருக்குது பாருங்கள், இந்த புழுக்கைகள் வந்து ஒரு நாள் முழுவதும் இது இங்கே தான் இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா அந்த ஆட்டினுடைய அந்த புழுக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் இங்கேயே இருந்துச்சுன்னா நிறைய புழுக்கைகள் சேரும். ஏன்னா விவசாயிகள் வந்து எருவாக வாங்கணுன்னா வெளியே வாங்கினா ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு அவங்களுடைய இடங்களில் வந்து அந்த பட்டிகள் வந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா எளிமையான முறையில் அவங்க வந்து சூப்பரான ஒரு புழுக்கையை வந்து எடுத்துக்குவாங்க, எருவாக அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அது வந்து விவசாயிகளே உங்களை கூப்பிடுவாங்களா? விவசாயி கூப்பிடுவாங்க. அந்த பட்டி போகிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவங்களுக்கு வெள்ளாமை பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல உரமாக கிடைக்கும். அந்த இப்போ எத்தனை நாள் பட்டி போட வைப்பாங்க? பட்டி இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க. ஒரு ஏக்கர்னா ஒரு 4 நாள் அந்த மாதிரி போடலாம். 4 நாள் பட்டி போட்டுக்கலாம். சரி, அப்படி 4 நாள் பட்டி போடுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. 4000 ரூபா கொடுப்பாங்க. 4000 ரூபா கொடுப்பாங்க. அதில் வந்து கிடைக்கக்கூடிய ஆட்டு புழுக்கையை வந்து அவங்க எடுத்து உரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதுக்காக மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறனால தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. சாமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்குங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில், அதாவது இடம்பெயரும் தொழிலான செம்பரி ஆடுகள் வந்து ஒரு 500 ஆடுகள் வந்து இடம்பெயரும் முறையில் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டிப்ளமோ பட்டதாரி இளைஞர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த மேய்ச்சல் முறையில் வந்து பணிக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் தான். ஆமாம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பகிர்ந்து. மஞ்சுநாதன். ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞர் தான் நீங்கள். அதாவது இந்த கால சூழ்நிலையில் உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு வந்து வர்றதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஐடி பணியோ வேற ஏதாவது அரசு இருக்கக்கூடிய பணிகளோ வேற ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. ஏதாவது கம்பெனி சைடு வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு இந்த ஆடு மேய்க்கும் தொழில எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சுங்க? இது வந்து எங்கள் சொந்த தொழிலுங்க. அதனால இங்கே வந்தது. ஓகே. இது யார் இதுக்கு உரிமையாளருங்க? ஓனர் வந்து இருக்காருங்க, அவர் பிரபுங்க பேர். எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க? மொத்தம் 1000 ஆடு இருக்குங்க. 1000 ஆடு. இன்னொரு கூட்டம் இருக்கு. அது ஒரு செட்டப் கூட்டமாக இருக்கு. நீங்க ஒரு செட்டப். நீங்க எத்தனை பேர் இதுல மேய்ச்சல் முறையில் ஈடுபடுறீங்க? 5 பேர் இருக்குங்க. 5 பேர். எங்கெங்க மேய்ச்சலுக்கு நீங்க அழைச்சிட்டு போவீங்க? மேய்ச்சல் பாருங்க இங்கே வரும், அப்புறம் அந்த சைடு போகுங்க, அப்புறம் இங்கே தாங்க. இது கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் வட்டம் அடிப்பீங்களா? இல்லை, கேரளா போகுங்க, கோபி, எல்லா பக்கம் போகும். மற்ற இடங்களுக்கு எல்லா பக்கம் போவீங்க. சரி, நீங்கள் படிச்சுட்டு இந்த தொழிலில் வர்றதுக்கான காரணம் என்ன? எதனால் இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க?
இது வந்தது வீட்டு சூழ்நிலை 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 தான். சரி, அப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்கலாம், நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்குங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தொழிலுக்குள்ளே வரும்போது இதுக்கு அனுபவமே இல்லாமல் தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம். இப்போ வந்ததுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி ஆடு மேய்க்கணுங்கிற அந்த எப்படி மேய்க்கணும் எப்படிங்கிறது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? அது கூட இருக்க ஆளுங்க அப்படி சொல்லி தர்றது எல்லாம் பண்ணுறது, அதனால நம்ம தெரிஞ்சுட்டேன். ஓகேங்க, அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கற்றுட்டேன். எத்தனை வருஷமாக இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம வந்து ஆடு மேய்க்கிற இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோமேனு ஒரு எண்ணம் ஏதாவது ஏற்பட்டிருக்கீங்க? இருக்குங்க ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்குங்க, நிறைய டைம் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே உங்களை சந்திக்கும் போது நீங்கள் ஒரு 8th 10th தான் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் டிப்ளமோ பட்டதாரி இளைஞருங்க நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இந்த தொழிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி ஏற்பட்டிருக்குங்களா? ஆமாம்மாங்க. அதாவது எத்தனையோ பேர் வந்து நம்ம படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்காமல் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு வேலை, யாரையும் ஏமாத்தாமல் நம்ம வேலைக்கு ஏதோ ஒரு வேலைங்க. சரிங்க. இப்போ ஆடு இப்போ வந்து செம்பரி ஆடு 500 ஆடு இருக்குது. இது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? எப்படி நீங்கள் மேய்ச்சல் முறையில் மட்டும்தான் நீங்கள் வளர்த்துறீங்களா? எப்படி இப்போ பட்டி இருக்குங்களா? பட்டி இருக்குது. இது என்ன பட்டி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. பட்டி வந்து எவ்வளோ அடி பலப்பரவில் இருக்கும்? பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்ட் அந்த மாதிரி வருங்க. 25 சென்ட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வருங்க. 25 சென்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஆடுகளை மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 5 ஏக்கரா இருக்குங்க. 5 ஏக்கரா. அப்புறம் தோப்பு இருக்குது இல்லைங்க, தோப்பு எல்லா பக்கம் கூப்பிட்ற இடத்துலலாம் நம்ம பட்டி போடுறது தான் போட்டுக்குவீங்க. ஓகே. இப்போ நீங்கள் மேய்ச்சலுக்கு வந்து நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க தெரியுங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் இடம் தான். அந்த சைட் இடங்களில் போயிட்டு நீங்கள் இந்த 500 ஆடுகளை அழைச்சிட்டு போகும்போது அங்கே வந்து விவசாய நிலங்கள்லேயும் ஆடுகள் பூதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் பார்த்துக்கிறது தான். நீங்கள் பார்த்து நம்ம பார்த்துக்கிறது தான். இந்த தொழிலுக்கு நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க? தொழிலுக்கு வரும்போது வேலைக்கு வரும்போது ஒரே சம்பளம் தாங்க. இப்போ வரைக்கும் அந்த வருடத்துக்கு 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்சம் அதே சம்பளம். எப்படிங்க இதில் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி போகணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு? யார் மூலியமாக நீங்கள் இந்த வேலைக்குள்ளே வந்தீங்க? இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாலிருந்து எல்லாமே இதே வேலை பார்த்துட்டு இருந்ததாங்க. சரி, அதனால நம்மளும் வந்ததுங்க. ஓகே. இப்போ எதிர்வரும் நாட்களில் நீங்களும் இந்த மாதிரி ஆடுகள் வந்து சொந்தமாக வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு? என்ன இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கு. அப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா எவ்வளோ வருமானம் இதில் எடுக்க முடியும் ஒரு வருடத்துக்கு? அப்படி பார்த்தோம்னா ஒரு 3 லட்சம் அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்கள் ஓனர் சொன்னீங்க ஒரு 1000 ஆடில் ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் ஈட்ட முடியும். 10,000 ஆட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக எவ்வளோ வருங்க? பாருங்க, நீங்கள் 500 ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா வருஷத்துக்கு அந்த மாதிரி எடுக்கும். 500 ஆடே 10 லட்சம்னா 1000 ஆடுனா ஒரு 20 லட்ச ரூபா அந்த மாதிரி வருங்க. செம்பரி ஆடு பராமரிக்கிறது ரொம்ப எளிமை தானுங்க, ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுண்ணா, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பக்கம் மேட்ச்லக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேங்க, அங்கே ஒவ்வொரு பக்கம் விட மாட்டாங்க மாட்டுக்காரங்க, அது இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது எல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும் இல்லைங்களா? ஆமாம், அடிகளெல்லாம் விழுங்க, அது எல்லாத்தையுமே தாங்கி தான் ஆகணும். எப்படிங்க ப்ரோ? மாட்டுக்காரங்க அந்த மாதிரி நம்ம விடாத காட்டுலலாம் நம்ம விட்டோம்னா அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க, கண்டபடியாக திட்டுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு தான் போகணும். இது ஒரு இடம்பெயரும் தொழில் தான். ஆமாங்க, நடந்துகிட்டே இருக்கணும். காலையில் எத்தனை மணிக்கு மேட்ச்சில் கழிச்சிட்டு போவோம்? 10 மணி. நான் 10 to 6. 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 6 மணி வரைக்கும் மேட்ச்சில். இடையில எந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆடுகளுக்கு எங்கே போய் நீங்கள் தண்ணி இங்கே நம்மளுக்கு குட்டை இருக்குங்க, குட்டை குளம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே போய் நம்ம தண்ணி காட்டிக்கிறோம். ஆனால் இந்த இடம்பெயரும் தொழிலில் அந்த தண்ணி தான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு தண்ணி மட்டும்தாங்க. தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி தாங்க. ஸோ இந்த ஆறு குளம் ஏரியாலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கேரளா மாதிரி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஆறு குளம் எல்லாமே நல்ல சௌகரியங்க. ஆனால் அங்கே மேய்க்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. எப்படிங்க உங்களுக்கு இடம்பெயரும் போது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ நாள் இருப்பீங்க? கேரளாக்கு 4 மாதம். கோயம்புத்தூரில் 4 மாதம், கேரளாவில் 4 மாதம், கோபி போனால் அங்கே ஒரு 4 மாதம். எப்படி மாதங்களை எப்படி பிரிச்சுக்குவீங்க? பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் கேரளாக்குள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்லிருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வராதுங்க. ஏப்ரல்லிருந்து டிசம்பர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் கோயம்புத்தூருக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கோபியும் போய்க்குவீங்க. கோபி இடையில நம்மளுக்கு வயல் அறுப்பாச்சுன்னா அங்கே கோபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எத்தனை மணிக்கு மேட்ச்சுக்கு போவீங்க? 10 மணிண்ணா. 10 to சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும். நிற்கவே முடியாது. அப்படிங்கும்போது இது கடினமா இல்லைங்களா? இந்த ஒரு அது பழக்கமாயிருச்சுங்க, நம்மளுக்கு அவ்வளோ அனுபவம் அப்படியே பழக்கமாயிருச்சு. சரி, உங்களை மாதிரி ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. இதை மாதிரி நிறைய பேர் படித்த இளைஞர்கள் வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க. நான் தவறா எடுத்துக்காதீங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க. அப்படி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன மாதிரி பண்ணால் பட்டதாரி இளைஞர்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியுங்கிறத சொல்லுங்கள் ப்ரோ. நாங்களும் அந்த மாதிரி இருந்தது தாங்க. முன்னாடி அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தது தாங்க, எல்லாமே இருந்தது தாங்க. என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு தொழில்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தொழில் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ வெளிநாட்டிலாம் இந்த ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருக்குங்க. பார்த்தேங்க. சைனாவில் எவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்காங்க? 1.5 லட்சம் ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதுக்கு விட பயங்கரமாக கடினமாக இருக்குங்க.
இருக்குங்க. அது அதெல்லாம் முடியாதுங்க. அது எவ்வளோ ஆடுகளை மேய்க்கிற மாதிரி இருக்கும். அது சுத்தமாக அடிமைத்தனமாட்ட ஆகி போகுங்க போனோம்னா. இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைக்காதுங்க. சுத்தமாக அடிமைத்தனமாட்ட ஆகி போகுங்க. நம்ம போயிட்டு வெளியே வர முடியுமான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கு நம்ம உள்ளூர்லயே நம்ம அதே பரவாயில்லைங்க. நம்ம உள்ளூருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மாசத்துல நம்ம உள்ளூரில் ஒரு 4 மாதம் இருக்குங்க. அப்போ நாங்கம்பட்டி அங்கே ஒரு 3 மாதத்துக்கு அங்கே ஆர்டர் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கலாங்கிறீங்க. சரி, இந்த 6 மணிக்கு மேலே இந்த 500 ஆடுகளுக்கு தீவனம் ஏதாவது வைக்கணுங்களா, தண்ணி ஏதாவது? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மேய்ச்சல் முறை மட்டும்தான், அவ்வளோதாங்க. காலைல 6 கொண்டு போய் சாயந்தரம் அவ்வளோதான் செட்டில் போட்டோம்னா 6 மணிலேருந்து காலைல வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. டோட்டலாக எதுவுமே இல்லைங்க. இப்படி தான் நீங்கள் ஆடுகளை பராமரிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த ஆடுகள் வந்துங்க இனங்கள்லாம் எப்படிங்க, என்னென்ன மாதிரி இனங்கள் இருக்குங்க நம்ம ஆட்டில்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு, எல்லா ஆடுமே வெள்ளாடு இருக்குது, எல்லாமே இருக்கு. கிராஸ்னா முன்னாடி இருந்த ஆடு சுத்தமான குறும்பை ஆடும்பாங்க. இப்போ அந்த ஆடு இப்போ வரது இல்லைங்க. செம்மறி ஆட்டுக்கும் இதுக்கு கிராசிங் இது. பக்ரீத்துக்கெல்லாம் நிறைய பேர் கடாயி வருங்கண்ணா. போகுங்க பக்ரீத்துக்கு போகும், கடாயி போகும். ஓகே, இப்போ ஒரு ஆடு வந்துங்க, ஒரு ஆடு வந்து எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத நீங்கள் 3 வருஷம் அனுபவத்தில் பார்த்தோன்னு சொல்ல முடியுமா? சொல்லாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 500 ஆடுகளும் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு மூலதனமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு குச்சி, ஒரு பாட்டில், இது 2 மட்டும் தான் இல்லைங்களா? 2 மட்டும் தான். தண்ணி வந்து தீந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கே தாகத்துக்கு வந்து யாராவது கிட்ட தண்ணி வேணும் அப்படின்னு ஏதோ பக்கத்தில் வீடு ஏதோ இருந்தால் போய் வாங்கிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வயசு ப்ரோ? நம்மளுக்கு 25 ப்ரோ. 25, கிட்டத்தட்ட ஒரு 22 வயசுலேயே இந்த ஒரு தொழிலுக்குள்ளே வந்துட்டீங்க. சரி, எதிர்வரும் நாட்களில் நீங்கள் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணுங்கிற அந்த அனுபவம் வந்து இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஆடுகளை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி ஒரு 50 ஆடு அந்த மாதிரி வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது கஷ்டங்கிறீங்க? இது கஷ்டம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கம் சைட் ஆகிட்டு இருக்குது, காடு கரை எல்லாம் குறுகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி வளர்த்துறது தண்ணி பிரச்சனை மெயினாக. இந்த மாதிரி அப்புறம் அதுதான் பிரச்சனைங்க. மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் நடப்பீங்க ப்ரோ? ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரணும். ஒரு 5லேருந்து 8 கிலோமீட்டர். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வரும். இந்த ஒரு வருடத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும்? அது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, நம்மளுக்கு என்ன தெரியும். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்னா 10 ஆவரேஜ் 10 கிலோமீட்டர்னு போட்டால் 10 நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஆச்சு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த நடைப்பயிற்சி வந்து நல்லா இருக்கும். எவ்வளோ வேகமாக வேணாலும் நடக்கலாங்க. ஓடுறதுக்கு தெம்பு இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் வயசானவங்களாம் இந்த வேலையை பார்க்க முடியாது. ஆனால் வயசானவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க. இப்போ எப்படிங்க எல்லாம் மிக்சிங் தான், எல்லாமே கலந்துருக்கு. சரி ப்ரோ, உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரணுங்கிறது என்னுடைய ஆர்வம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய ஆடு மாடு கோழி வளர்ப்பை பற்றி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோங்க. ஏன்னா படித்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வராமல் சோம்பேறித்தனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்களே தவிர, சுறுசுறுப்பாக நம்ம வந்து நம்மளுடைய விவசாயத்தை வந்து காப்பாற்றணும்னு யாருமே நினைக்கிறது, அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை, நினைக்கிறது இல்லை. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் எதுவும் என்னடா வீடியோ நம்ம போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டாங்க. உங்களை பார்த்து அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எதுக்காகனா உங்களை பார்த்து நிறைய படித்த இளைஞர்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இதை கேட்டேன். சரிங்களா? எதுவும் தவறாக நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரோ. ரொம்ப நன்றிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வீடியோவாக அது இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு ப்ரோ வந்து டிப்ளமோ படித்த பட்டதாரி இளைஞர் வந்து ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு வருடத்துக்கு வந்து இதன் மூலிமா எனக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தேவைகளையும் இதன் மூலமாக நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணார். இந்த காணொலி நிச்சயமாக நீங்கள் ஒரு படித்த இளைஞராக இருந்தீங்கன்னா நம்ம எந்த வேலைக்கும் போகாமல் சோம்பேறித்தனமாக நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் அந்த ஆளுகளுக்கு அடிக்ட் ஆகி இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம தொழில் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோ காணொலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக பயனடைவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.